இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7 தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலின் கைதுக்கு எதிர்க்கட்சிகள் கூட்டாக கண்டனம். ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிரானது எனவும் கருத்து. இலங்கை முழுவதும் பணிகளில் இருந்து விலகும் வைத்தியர்கள் மக்களின் நலன் கருதிய நடவடிக்கை என விளக்கம். ரணிலின் கைது குறித்த சுமந்திரனின் கருத்துக்கு எதிர்ப்பு. யாரின் ஆதரவாளர் என அமைச்சர் பிமல் கேள்வி. ஸ்ரீலங்கா அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு எதிரான மோசடி வழக்கு. முழுமைப்படுத்தாத ஆவணங்களை அனுப்பியமை தொடர்பில் நீதவான் கண்டனம். பாஜக முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வீட்டுக்காவலில். தொல் திருமாவளவன் பரபரப்பு தகவல். பிரித்தானியா முழுவதும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். சிறுமி பாலியல் வன்புணர்வை அடுத்து எழுச்சி. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மிகவும் உன்னிப்பான மருத்துவ மேற்பார்வையின் கீழ் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் வைத்தியர் ருக்ஷன் பெல்லனா தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி நீரிழப்பு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது இரத்தத்திலும் ஏனைய அறிகுறிகளிலும் சில மாற்றங்கள் காணப்படுவதாகவும் வைத்தியர் ருக்ஷன் பெல்லனா குறிப்பிட்டுள்ளார். குடிநீரின்றி நீதிமன்ற அறையில் நீண்ட நேரம் செலவிட்டதாலும் அப்போது ஏற்பட்ட மின்தடையாலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நீரிழப்பு ஏற்பட்டதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் கூறியுள்ளார். இதன் காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் இருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட அவர் தற்போது உன்னிப்பான மருத்துவ மேற்பார்வையின் கீழ் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 3 நாட்கள் கடுமையான ஓய்வில் அவரை வைத்திருக்க வேண்டும் என கூறியுள்ள வைத்தியர் ருக்சன் பெல்லனா நீரிழப்புக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என கூறியுள்ளார். அவ்வாறு செய்யாவிடின் இதய பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் ஏனைய சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் அவர் தற்போது பல விசேட மருத்துவர்கள் குழுக்களால் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலை சில நாட்களில் மேம்படும் என கூறியுள்ள அவர், எனினும் சரியான சிகிச்சை வழங்காவிடின் கடுமையான சிக்கல்கள் உருவாகக்கூடும் எனவும் வைத்தியர் மேலும் எச்சரித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டமை தவறு என சுமந்திரன் கூறுவது கவலை அளிக்கிறது என நாடாளுமன்ற அவைத் தலைவரும் ஸ்ரீலங்காவின் குடிசார் விமான போக்குவரத்து அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளார். எம்.ஏ. சுமந்திரன் யாழிலிருந்து கதைக்கிறாரா அல்லது ரணிலின் வீட்டிலிருந்து கதைக்கிறாரா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட பிமல் ரத்நாயக்க படுகொலைகள் உட்பட பல சம்பவங்களுக்கு ரணில் விக்ரமசிங்கவே பொறுப்பு கூற வேண்டிய நபர் என கூறியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக மத்திய வங்கி பிணைமுறை மோசடி குற்றச்சாட்டும் இருக்கும் நிலையில் இப்படிப்பட்ட நபரை பாதுகாக்கும் விதத்தில் எம்.ஏ. சுமந்திரன் கருத்து வெளியிடுவது கவலை அளிக்கின்றது என அவர் கூறியுள்ளார். நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் எனவும் பலம் பொருந்தியவர்களுக்கு எதிராக சட்டம் செயற்படாது என்ற நிலை மாற்றப்பட்டுள்ளது எனவும் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே மட்டுமல்ல, எப்படியான நபரும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு செயற்பட வேண்டும் எனவும் இந்த விடயத்தில் எவருக்கும் விதிவிலக்கு அளிக்கப்படாது எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை இந்தியாவிலிருந்து நாடு திரும்பும் இலங்கை அகதிகளுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்கு தமது அரசாங்கம் தயாராகவே இருப்பதாகவும் பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுர ஆட்சிக்கு வந்து எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி ஒரு வருடம் பூர்த்தி அடைவதை முன்னிட்டு 1ஆம் தேதியில் இருந்து அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கிலிருந்தே அபிவிருத்திக்கான நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் குடிசார் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். அனைத்து அரசியல் கட்சி பிரிவினைகளையும் மறந்து பொதுமக்களின் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்திற்காக நாட்டை காப்பாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் ஒரு அரசியல்வாதி தடுப்பு காவலில் வைக்கப்படவில்லை என்றால் அவர் முழுமையான அரசியல்வாதியாக இருக்க முடியாது எனவும் கொழும்பில் இன்று இடம்பெற்ற கூட்டு எதிர்க்கட்சிகளின் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
ஜனநாயக சமூகத்தின் மதிப்பை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் என கூறியுள்ள மைத்ரிபால சிறிசேன, அதற்கு ஒரு சவால் ஏற்படும் பட்சத்தில் அல்லது கேள்விக்குறியாகும் பட்சத்தில் நாட்டில் ஜனநாயகத்தை மதிக்கும் ஒவ்வொருவரும் அனைத்து அரசியல் கட்சி வேறுபாடுகளையும் மறந்து பொதுமக்களின் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்திற்காக நாட்டை காப்பாற்ற பாடுபடுவது அவர்களின் பொறுப்பு மற்றும் கடமையாக கருத வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அதனாலேயே நாட்டின் ஜனநாயகத்தை பார்க்க முன்வருமாறு ஒருமித்த குரலாக எதிர்க்கட்சிகள் கூட்டாக அழைப்பு விடுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அரசின் கொள்கைகளால் துன்பப்பட்டதாகவும் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் பல்வேறு சிக்கல்களுக்கு ஆளானதாகவும் மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஒரு அரசியல்வாதியாக ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்காவிட்டால் அவரின் அரசியல் தன்மை முழுமையடையாது எனவும் அவர் கூறியுள்ளார். எனவே சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் தற்போது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளமை மிகவும் வருத்தமளிக்கின்றது எனவும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எனவே அரசியல் கட்சிகள், சட்டத்தரணிகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் இணைந்து ஜனநாயக முறையில் ரணில் விக்ரமசிங்கவை விடுவிப்பதற்கு தம்மால் முடிந்த அதிகபட்ச முயற்சிகளை செய்வதாகவும் மைத்ரிபால சிறிசேன உறுதியளித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது குறித்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கவலை வெளியிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் கைதானது நாட்டின் ஜனநாயக விழுமியங்களின் சாராம்சத்தின் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த கைதானது நாட்டின் ஜனநாயக நிறுவனங்களுக்கு தீவிர அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். ஜனநாயக விழுமியங்கள் மீதான இந்த தாக்குதலால் ஏற்படும் தாக்கங்கள் ஒரு தனிநபர் அல்லது அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டவை எனவும் முன்னாள் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த நகர்வானது ஒட்டுமொத்த சமூகத்தின் உரிமைகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என எச்சரித்துள்ள சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அனைத்து அரசியல் தலைவர்களும் இதுபோன்ற செயல்களை எதிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனநாயகத்தை குறை மதிப்பிடும் இதுபோன்ற முயற்சிகளுக்கு நிபந்தனையற்ற எதிர்ப்பை வெளிப்படுத்துவதில் தாமும் இணைவதாக அவர் கூறியுள்ளார். இவ்வாறான நடவடிக்கை கூட்டாக எதிர்க்கப்பட வேண்டும் எனவும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையை தாம் வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பின் அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிப்போம் என்ற துணிப்பொருளில் எதிர்க்கட்சிகள் கூட்டாக நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக கடந்த சமகாலத்திலே மட்டலாந்த வதை முகாம் என்று குற்றச்சாட்டு இருக்கிறது, மத்திய வங்கி ஊழல் என்று குற்றச்சாட்டு இருக்கிறது. இவற்றையெல்லாம் மக்கள் முன்னால் வைத்து நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லித்தான் இன்றைய அனுர திசாநாயக்க அரசாங்கம், ஜேவிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. அது செய்யுங்கள், அதை செய்வீர்களே. ஆனால் நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு கூடியிருக்கக்கூடிய பல கட்சிகள் கூட்டாக இப்படி அமர்ந்து ஊடக மாநாடு செய்வதற்கு தேவையில்லை, அதுக்கு அவசியம் வந்திருக்காது. ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்க மீதாக குற்றச்சாட்டை சுமத்திய பல கட்சிகள் இங்கே வைக்கின்றார்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் இது என்ன, நாட்டில் இப்பொழுது ஒரு விவாதம் ஏற்பட்டிருக்கின்றது. என்ன விவாதம்? ஜனாதிபதி பதவி எங்கே முடிகிறது, தனிப்பட்ட செயல்பாடு எங்கே ஆரம்பிக்கிறது என்று அந்த விவாதம் ஆரம்பித்திருக்கிறது. பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கன் கணவர் ரணில் விக்ரமசிங்க அல்லவா? அனில் விக்ரமசிங்கவா அவர்? கேட்க விரும்புகிறேன். ஸ்ரீலங்காவின் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாளை திங்கட்கிழமை காலை 8 மணி முதல் பணிவிலகல் போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து அரசு வைத்தியசாலைகளிலும் இந்த பணிவிலகல் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அந்த சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைதூர பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகள் மூடப்படும் அபாயம், பற்றாக்குறையான மருந்துகளை வாங்குவதற்கு நோயாளிகள் மீது அரசாங்கம் செலுத்தும் நேரடி செல்வாக்கு மற்றும் மருத்துவமனைகளுக்கு தரமான மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய உபகரணங்களை வழங்க தவறியதால் ஏற்படும் இலவச சுகாதார அமைப்பின் வீழ்ச்சியின் அச்சுறுத்தல் ஆகியவற்றுக்கு எதிராக பணிவிலகல் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. சுகாதார அமைச்சகத்திற்குள் இருக்கும் ஒழுங்கற்ற, திறமையற்ற மற்றும் வெளிப்படை தன்மையற்ற நடைமுறைகள் காரணமாக மருத்துவர்களை இடமாற்றம் செய்து தொலைதூர பகுதிகளுக்கு நியமிக்கும் செயல்முறை ஏறத்தாழ முற்றாக சீர்குலைந்துள்ளது
மேற்கொள்ளப்பட்டதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 200 வைத்தியசாலைகள் மூடப்படும் அபாயத்தில் உள்ளதுடன் மருத்துவ ஊழியர்களின் பற்றாக்குறை காரணமாக இணைய மருத்துவமனைகளில் சில பிரிவுகளின் செயற்பாடுகள் பாதிக்கப்படலாம் என அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கை அதிக சம்பளம், கொடுப்பனவுகள் அல்லது சலுகைகளை கோருவதற்காக மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. மாறாக இலங்கையின் வைத்தியசாலை அமைப்பு மற்றும் நாட்டின் இலவச சுகாதார சேவையின் சரிவை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சிடம் வலியுறுத்துவதற்காகவே இந்த பணிவிலகல் போராட்டம் மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த சங்கத்தின் அறிக்கை வலியுறுத்தப்பட்டுள்ளது. மக்களுக்காக நிபந்தனையின்றி முன்னிற்கும் அதே வேளையில் தற்போதைய அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் சில அரச ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் மூலம் பொறுப்பற்ற முறையில் பொய்யான மற்றும் தவறான பரப்புரைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் சங்கத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அதிகாரப்பூர்வ கடித தலைப்பை பயன்படுத்தி போலி ஆவணங்கள் உருவாக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாகவும் அதன் செயலாளரின் கையொப்பத்தை தவறாக பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்பாக குற்றவியல் புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்ய உள்ளதாகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மேலும் கூறியுள்ளது. இலங்கையில் உள்ள ஊடகவியலாளர்களுக்கான காப்பீட்டு திட்டத்தை எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாரகன்பட்டியில் உள்ள ஊடக அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டு அசிதிசி ஊடகவியலாளர் புலமை பரிசில் திட்டத்தில் 2025 புலமை பரிசில் விருது வழங்கும் விழாவில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட போது ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை கூறியுள்ளார். ஊடகவியலாளர்களுக்கு புலமை பரிசில் வழங்குவதன் நோக்கமானது ஊடக பயிற்சி படிப்புகள் மூலம் தங்கள் ஊடக தொழில்முறை திறன்களை வளர்த்துக் கொள்ள வாய்ப்பளிப்பதாகும் என ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பட்டப்படிப்பு மற்றும் முதுகலை படிப்புகளுக்கு 2 லட்சம் ரூபாவும், குறுகிய கால அல்லது நீண்ட கால சான்றிதழ் படிப்புகள் மற்றும் உயர் டிப்ளோமா படிப்புகளுக்கு 1 லட்சம் ரூபாவும் ஊடகவியலாளர்களுக்கு உதவித்தொகையாக வழங்கப்படும் எனவும் இதற்காக அரசாங்கம் 7 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2006ஆம் ஆண்டு 11 ஊடகவியலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதன் மூலம் வெகுஜன ஊடக அமைச்சினால் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் இதுவரை 1133 ஊடகவியலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வெளிநாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி படிப்புகள், பட்டங்கள் மற்றும் அனுபவ பரிமாற்ற திட்டங்களில் உள்ளூர் பத்திரிகையாளர்களை ஈடுபடுத்த வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடன் கலந்துரையாடி வருவதாகவும் உள்ளூர் பத்திரிகையாளர்கள் விரைவில் அதற்கான வாய்ப்பை பெறுவார்கள் எனவும் நலிந்த ஜெயதிச மேலும் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நாளைய தினம் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படவுள்ளது. இந்த அகழ்வு பணிகள் 2 மாதங்கள் வரை தொடரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் கடந்த 6ஆம் தேதி வரையில் 32 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இந்த அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. இந்த நிலையில் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நாளை திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட உள்ளது. கடந்த 6ஆம் தேதி வரையில் கட்டம் கட்டமாக 41 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 133 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் 147 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. கடந்த 14ஆம் தேதி யாழ் நீதவான் நீதிமன்றில் செம்மணி புதைகுழி வழக்கு விசாரணைகளின் போது தற்போது அகழ்வு நடைபெறும் பகுதிகளை சூழவுள்ள பகுதிகளிலும் புதைகுழிகள் இருக்கலாம் என வலுவான சந்தேகம் உள்ளதால் மேலும் 8 வார கால பகுதி தேவைப்படுவதாக சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனால் மன்றில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள மன்று கட்டளையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து திடீரென விலகிய ஜெகதீப் தன்கர் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். உடல்நிலையை காரணம் காட்டி பதவி விலகிய ஜெகதீப் தன்கரின் உடல்நிலை தற்போது எவ்வாறு உள்ளது என்பதும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். இந்திய நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளான கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி எதிர்பாராத விதமாக ஜெகதீப் தன்கர் தன் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். உடல்நல காரணங்களுக்காக தாம் பதவி விலகுவதாக அவர் கூறியிருந்தாலும் கட்டாயத்தின் பேரிலேயே ஜெகதீப் தன்கர் பதவி விலகியதாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில் பொதுவெளியில் ஜெகதீப் தன்கர் தோன்றாத நிலையில் அவர் தற்போது எங்கிருக்கிறார் மற்றும் அவரது உடல்நிலை எப்படி உள்ளது என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் ஜெகதீப் தன்கரின் வீட்டைச் சுற்றி ராணுவத்தினர் பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டுள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஜெகதீப் தங்கர் வலுக்கட்டாயமாக பணிவிலக வைக்கப்பட்டுள்ளார் என்ற போதிலும் பதவி விலக நிர்பந்திக்கப்பட்டது ஏன் என்பது பற்றி தெரியவில்லை எனவும் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவருக்கு இந்த கதி என்றால் குடிமக்களின் நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜெகதீப் தங்கரை அச்சுறுத்தி வீட்டுக் காவலில் வைத்துவிட்டு தேர்தலை பாஜக அரசு திரித்திருக்கின்ற போதிலும் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தாம் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் ஒருவரை குடியரசு துணைத் தலைவராக ஆக்குவோம் என ஒரு சிலர் குரல் எழுப்ப ஆரம்பித்துள்ளனர் எனவும் இது தமிழ்நாட்டிற்கான தலைவர் பதவி அல்ல, இந்தியாவிற்கான தலைவர் பதவி எனவும் தொல் திருமாவளவன் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இதில் தமிழர் என்ற அடையாளத்தை முன்னிறுத்துவதில் எந்த பொருளும் இல்லை எனவும் தொல் திருமாவளவன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியா முழுவதும் புகலிட கோரிக்கையாளர்களின் விடுதிகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணி நடத்தியுள்ளனர். இந்த பேரணியின் போது கைகலப்பு ஏற்பட்டதுடன் கைதுகளும் இடம்பெற்றுள்ளன. பிரிஸ்டல் மற்றும் லிவர்பூல் உட்பட பல நகரங்களில் இடம்பெற்ற கைகலப்புகளை அடுத்து காவல்துறை அதில் தலையிட்டுள்ளது. பிரதமர் கே ஸ்டாமரின் அரசாங்கம் விடுதிகளில் புகலிடம் கோருபவர்களை தங்க வைப்பதை நிறுத்த வேண்டும் என்று கோரி பிரித்தானியா முழுவதும் உள்ள நகரங்கள் மற்றும் பெரு நகரங்களில் போராட்டக்காரர்கள் பேரணிகளை நடத்தியுள்ளனர். இந்த பேரணிகளின் போது இனவெறி எதிர்ப்பு பரப்புரைகளை மேற்கொள்வோர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது எதிரெதிர் குழுக்களை தனித்தனியாக வைத்திருந்து மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டுள்ளது. பிரிஸ்டல், லிவர்பூல், லண்டன், மோல்ட், பெர்த் மற்றும் கவுண்டி ஆண்ட்ரீம் போன்ற நகரங்கள் உட்பட இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்தில் புகலிடம் கோருபவர்களை விடுதிகளில் தங்க வைப்பதற்கு எதிரான போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. பிரிஸ்டலில் கழகப் பிரிவு சீருடை மற்றும் குதிரைகளில் சென்ற பல காவல்துறையினர் புலம்பெயர்ந்தோர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களையும் பல நூறு இனவெறி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களையும் பிரித்து வைக்கும் வகையில் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். லிவர்பூலிலும் எதிர்பேரணிகளில் நூற்றுக்கணக்கானோர் பங்கெடுத்திருந்த நிலையில் மதுபோதையில் இருந்தமை, ஒழுங்கீனமாக நடந்து கொண்டமை, தாக்குதல் நடத்தியமை மற்றும் சண்டையிட்டமை உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக சுமார் 11 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை கூறியுள்ளது. எசெக்ஸின் எப்பிங்கில் உள்ள விடுதியில் புகலிடம் கோருபவர்களுக்கு இடமளிக்க அந்த நாட்டு உயர் நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்த சில நாட்களுக்கு பின்னர் இந்த நாடு தழுவிய போராட்டங்கள் வெடித்துள்ளன. விடுதியில் தங்கியிருந்த புகலிடம் கோருபவர் 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து இந்த நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த தீர்ப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் அரசாங்கம் மேன்முறையீடு செய்யும் எனவும் பாதுகாப்பு துணை அமைச்சர் டான் ஜாவிஸ் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணிலின் கைதுக்கு எதிர்க்கட்சிகள் கூட்டாக கண்டனம். ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிரானது எனவும் கருத்து. இலங்கை முழுவதும் பணிகளில் இருந்து விலகும் வைத்தியர்கள் மக்களின் நலன் கருதிய நடவடிக்கை என விளக்கம். ரணிலின் கைது குறித்து சுமந்திரனின் கருத்துக்கு எதிர்ப்பு. யாரின் ஆதரவாளர் என அமைச்சர் பிமல் கேள்வி. ஸ்ரீலங்கா அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு எதிரான மோசடி வழக்கு. முழுமைப்படுத்தாத ஆவணங்களை அனுப்பியமை தொடர்பில் நீதவான் கண்டனம். பாஜக முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வீட்டுக் காவலில். தொல் திருமாவளவன் பரபரப்பு தகவல். பிரித்தானியா முழுவதும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். சிறுமி பாலியல் வன்புணர்வை அடுத்து எழுச்சி. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.